எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல் அரவேஷ் ஹாரிகா. ஸோ ரொம்ப நாள் ஆச்சுல்ல உங்களை எல்லோரையும் பார்த்துட்டு. நாங்கள் விலாக்ஸ் பண்ணிவிட்டு, நாங்கள் 2 பேரும் சேர்ந்து விலாக்ஸ் பண்ணிவிட்டு, நாங்கள் 2 பேரும் சேர்ந்து ரீல்ஸ் பண்ணிவிட்டு ரொம்ப நாள் ஆகுது. ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு விலாகோடு அவங்க முன்னாடி வந்துட்டேன். ஐம் ரியலி சாரி, வி ஆர் சாரி. பிகாஸ் எங்களுக்கு டைம் கிடைக்கல. கண்டினியூஸாக ஹெக்டிக்காக ஷூட் போயிட்டே இருக்குது. அதனால் வந்து கொஞ்சம் கேப் வந்துச்சு. வி ஆர் ஸோ சாரி ஃபார் தட். அப்புறம் என்னோடய உடம்பு வேறு கொஞ்சம் நடுவில் கொஞ்சம் அப்செட் ஆகிடுச்சு. அதனால கூட கொஞ்சம் கேப் வந்துச்சு. ஸோ இன்றைக்கி வந்து ஃபைனலி எங்கள் ஸ்கெட்யூல் ஃபஸ்ட் டே மணமகளேவா ஷூட்டில் நான் இருக்கேன். ஸோ டுடே அவுட்ஃபிட் சுடிதார். ஏன் நீங்கள் வந்து நர்மதாவை இப்போ எல்லாம் லைக் ஹாஃப் சாரியில் தான் பார்க்குறீங்க இல்லையா? ஸோ இன்றைக்கி சுடிதார் நான் திடீர்னு எதுக்கு போட்டிருக்கேன்னா வந்து நான் பெங்களூரில் எங்கள் வீட்டுக்கு வந்துட்டேன். லைக் என் அப்பா அம்மா வீட்டுக்கு வந்துட்டேன். அதனால தான் இன்றைக்கி சுடிதார். திஸ் இஸ் மை அவுட்ஃபிட், என்னோட சுடிதார். அப்புறம் திஸ் இஸ் மை செயின், புது செயின் இன்றைக்கி தான் போட்டிருக்கேன். அமேசானில் வாங்கியிருக்கேன். ஸோ திடீர்னு வந்து எனக்கு நேற்று தோணுச்சு என்னென்னா வந்து நம்ம செயின் ரொம்ப நாளாக அதுவே போட்டுட்ருக்கோமே, ஏதாவது சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு தோணுச்சு. அதனால் முன்னா நேற்று வந்து நான் செயின் ஆர்டர் போட்டிருக்கேன். ஸோ ப்ரைம் சப்ஸ்கிரிப்ஷன் இருக்கிறதுனால ஒன் டே டெலிவரி வந்துச்சு. ஸோ என்னோடய செயின் எப்படி இருக்குது? புது செயின் நல்லா இருக்கா? இங்கே கூட சின்ன சின்ன ஸ்டோன்ஸ் வரும். இங்கே என்ன ஸ்டோன் இருக்கோ இந்த மாதிரி ஸ்டோன் இங்கே கூட வரும். இப்படி இந்த பக்கம் ஒன்று, இந்த பக்கம் ஒன்று. க்யூட்டாக பியூட்டிஃபுல்லாக இருக்குல்ல? ஸோ காலையில் வந்து 7:30க்கு லொக்கேஷன் வந்தேன். இப்போ டைம் வந்து 1:30 மத்தியானமாக போகுது. லன்ச் பிரேக் விட்டுருக்காங்க. லஞ்சு சாப்பிட்டு முடிச்சுட்டேன். ஆக்சுவலாக லஞ்சு சாப்பிடல. பிகாஸ் நான் காலையில் வந்து அம்மா பிரேக்ஃபாஸ்ட்டு வந்து எனக்கு கட்டி கொடுத்துருக்காங்க. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு வீட்டில் சாப்பிட்டேன். அப்புறமா வந்து காலையில் ஷூட்டிங்கில் கொடுத்த இடியாப்பம் வந்து மத்தியானம் சாப்பிட்டேன். நான் கொஞ்சம் இடியாப்பம் சாப்பிட்டா லைட்டாக ஃபீல் ஆகும்ல, அதனால ரைஸ் விட இடியாப்பம் இஸ் பெட்டர் நினச்சிட்டு நான் மார்னிங் எடுத்து வச்ச இடியாப்பம் மத்தியானம் லஞ்சாக சாப்பிட்டுட்டு முடிச்சிட்டேன். அப்புறம் லஞ்ச் பிரேக். ஒர்க் ஹெக்டிக்காக போயிட்டுருக்கு. இன்றைக்கி 11 சீன்ஸ் இருக்குது, போயிட்டே இருக்குது ஒர்க்கு. பார்ப்போம். இன்றைக்கி வந்து இந்த விலாக் எதுக்காக ஸ்டார்ட் பண்ணேன்னு சொல்லவே இல்லைல்ல. இந்த விலாக் என்னென்னா வந்து என்னோடய ஷூட்டிங் டே எப்படி இருக்கும், நாங்கள் என்னென்ன ஷூட்டிங் பண்ணுவோம், ஸோ ஷூட்டிங் எப்படி பண்ணுவோன்னு காட்டுறதுக்கு தான் இந்த விலாக் எக்ஸ்பெஷலாக நான் எடுக்க போகிறேன். ஸோ கண்டிப்பாக வீடியோ ஸ்டார்டிங்லேருந்து எந்த வரைக்கும் மறக்காமல் பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். என்னக்கா இது? என்னது? கெட்டு பெருகு எதுக்காக வாங்கிட்டு வந்தீங்க? மோடு போட. எப்போ போடுவீங்க? எத்தனை மணிக்கு போட்டு தரணும் சொல்லுங்கள். ஸோ இவங்க தான் ஐம் இன்ட்ரடியூசிங் மை அசிஸ்டண்ட். இவங்க பேர் வந்து உமா. என்னை ரொம்ப நல்லா பார்த்துப்பாங்க. ஹாய் சொல்லுங்கள். நீங்கள் எங்களோட யூடியூப் சேனலில் விலாகில் வருவீங்க சரியா? உங்கள் ஊரில் எல்லோரும் பார்க்க சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் சொல்லியிருக்கேன். நானே பார்க்குறேன். லீவில் போனேன்னா நிறைய பேர் பார்க்குறாங்க. பாருங்களேன்னு சரி, பூர்த்தி பார்க்க வைக்கிறேன் நான் உங்களை. ஓகே, நமக்கு இப்போ பிரேக் விட்டுருக்காங்கல்ல, நம்ம இப்போ என்ன பண்ணணும் சொல்லுங்கள். உங்களுக்கு மேக்கப் போடணும், டச்சப் பண்ணணும். சரி, அதை அங்கே வச்சுட்டு டச்சப் பேக் கொடுத்துருங்க. வந்து என்னோட ஷூட்டிங் ரூம், நான் இந்த வீட்டில் ஷூட்டிங் இருக்கும்போது இந்த ரூமில் இருப்பேன். அப்புறம் சொன்ன மாதிரி இன்றைக்கி பெங்களூரில் ஷூட் இருக்கிற மாதிரி லைக் சென்னையில் தான் ஷூட் பண்ணுவோம். பெங்களூர் என்னோட நேட்டிவ், இந்த சீரியலில் நேட்டிவ் வந்து பெங்களூர் இல்லையா? ஸோ பெங்களூரில் பண்ணுற சீன்ஸ் எல்லாம் இங்கே சென்னையில் தான் பண்ணுவோம். சீக்ரெட் ரிவீல் பண்ணிட்டேன். ஸோ இந்த வீட்டில் தான் ஒரு பெங்களூர் வீடுன்ற மாதிரி இந்த வீட்டில் ஷூட் பண்ணுவோம். ஆக்சுவலாக இது வந்து அண்ணா நகர் சென்னையில். அப்புறம் இந்த என்னோடய ஷூட்டிங் பொருளுமே இங்கே வச்சுருப்பேன். ஸோ இப்போ டச்சப் பண்ணணுன்றதுக்காக அவங்க அங்கே வச்சுருக்காங்க. இதில் வந்து என்னோடய ஷூட்டிங் காஸ்டியூம்ஸ் எல்லாம் இந்த சின்ன ட்ராலியில் போட்டிருக்காங்க. லைக் நிறைய காஸ்டியூம் சொன்னாங்கன்னா பெரிய ட்ராலி கொண்டு வரோம், கம்மி காஸ்டியூம் சொன்னாங்கன்னா சின்ன ட்ராலி கொண்டு வரோம், அந்த மாதிரி மாற்றி. அப்புறம் இது வந்து என்னோடய பாஸ்கெட். அப்புறம் இது வந்து இதில் என்ன பண்ணுவோம்க்கா,
கிரீன் டீ. என்னோட வீர் க்ரீன் டீ இல்லைன்னா எனக்கு வந்து அந்த நாளே ஸ்டார்ட் ஆகாது. ஸோ க்ரீன் டீ கண்டிப்பாக போடணும். காலையில் ஒரு வாட்டி, மத்தியானம் ஒரு வாட்டி, 2 வாட்டி க்ரீன் டீ குடிச்சதுக்கப்புறம் தான் என்னோட ரிஃப்ரெஷ்மெண்ட்டாக இருக்கும். ஓகே, ஸோ இது வந்து ட்ராவல் பண்ணும்போது கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கணுன்றதுக்காக அந்த மாதிரி மூடி வச்ச கப் நாங்கள் யூஸ் பண்ணுவோம். அப்புறம் வேறு என்ன, கொடை. இந்த சம்மரில் கொடை இல்லைன்னா இருக்கவே முடியாது. அதுவும் சென்னையில் ரொம்ப வெயில் அப்படி அடிக்கும். அதனால வந்து கொடை தான் நமக்கு வந்து டேன் ஆகாமல் காப்பாற்றும். அதனால கொடை. சரி, ஓகே. அடுத்து நம்ம என்ன பண்ணலாம்? டச்சப் பண்ணலாமா? டைம் ஆகுது, ஷார்ட் டைம் ஆகுது. ஓகே, டச்சப் பண்ணலாமா? ஸ்டார்ட் ஆயிடுச்சா? ஆயிடுச்சு. ஷுவரா? சரி, காமிங்க. இல்லை, நான் நம்பர் போயிட்டு தான் இருக்கு. இதுக்கு முன்னாடி பெரிய வீடியோ ஷூட் பண்ணியிருக்கேங்க. அவங்க வந்து வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்ண மறந்துட்டாங்க. அம்மா பேசுங்க மேடம், பேசுங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எனக்கு டென்ஷன் ஆகிடுச்சு அப்படியே பார்த்த உடனே. ஐயோ என்னக்கா பண்ணீங்க, நீங்கள் வீடியோ ரெக்கார்டே பண்ணல அப்படின்னு சொல்லிட்டேன். சரி, ஓகே, வாங்க சொல்லலாம். ஸோ இது வந்து மேக்கப் பாக்ஸ். காமிங்க மேக்கப் பாக்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா நிறைய மேக்கப் ஐட்டம்ஸ் இருக்குல்ல. ஆனால் வந்து இதெல்லாம் நான் யூஸ் பண்ண மாட்டேன். இதில் வந்து ஒரு 4-5 ஐட்டம்ஸ் தான் யூஸ் பண்ணுவேன். இருந்தாலுமே எல்லாமே கொண்டு வருவேன். ஏன்னா ஐயோ வீட்டில் வச்சுட்டு என்ன பண்ண போகணும், வேஸ்ட்டாக போவோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு மேக்கப் இருக்கும் இல்லையா. இப்போ ஷோக்குனா வந்து அது கொஞ்சம் லைக் ரொம்ப கிளாமரஸாக ஷூட்டு போடுவோம். லைக் அப்புறம் சீரியலுக்குனா வந்து அந்த கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் நேச்சுரலாக மேக்கப் இருக்கிறதுக்காக நேச்சுரலாக மேக்கப் இருக்கும். ஸோ நம்ம நேச்சுரல் மேக்கப்புக்கு வந்து அவ்வளோ மேக்கப் ஐட்டம்ஸ் பெருசு தேவை இருக்கிறதுனால கொஞ்சம் கம்மியாக தான் யூஸ் பண்ணுவோம். மேக்கப் மிரர், இதுதான் என்னோட மேக்கப் பண்ண போகிற மிரர், டச்சப் பண்ண போகிற மிரர் எல்லாமே இந்த மிரர் தான் பண்ணுவேன். பிகாஸ் நமக்கு ஒரு வாட்டி ஷூட்டிங் லொக்கேஷனில் வந்து அந்த மாதிரி பெரிய மிரர் வந்து அவைலபிளாக இருக்காத போது நமக்கு இந்த மிரர் தான் காப்பாற்றும். ஸோ நான் டச்சப் பண்ணும்போது இந்த மேக்கப் ஐட்டம்ஸ் எல்லாம் உங்களுக்கு சொல்லணுமா, இன்னும் போரிங்காக ஃபீல் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். சரி, ஓகே, இருந்தாலும் தேவைப்படுறவங்களுக்கு தேவைப்படும் இல்லையா, அவங்களுக்காக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நான் டச்சப் ஆக்சுவலி வந்து நான் மேக்கப் விலாக் முன்னாடியே பண்ணிட்டேன். அந்த விலாக் நான் எப்படி மேக்கப் போடுறேன்னு பார்க்கணுன்னா அந்த விலாக்கு போய்ட்டு நீங்கள் டீட்டெயிலாக பாருங்கள். ஸோ இது வந்து எக்ஸ்பெஷலாக என்னோடய டச்சப் மட்டும்தான் சொல்ல போகிறேன். ஃபுல் மேக்கப் பண்ண போகிறது இல்லை, நான் டச்சப் மட்டும்தான். நான் டச்சப் பண்ணும்போது என்னென்னா வந்து பாருங்கள், க்ளோஸ்அப் வாங்க, ஐக்கீயில் வந்து கொஞ்சம் லைன்ஸ் மாதிரி வந்துச்சுல்ல. ஸோ அது வந்து நான் அப்படியே டச்சப் பண்ணுவேன். எப்படின்னா வந்து இதோட டெர்மா ஸ்டிக், இதுக்கு பேர் வந்து டெர்மா கன்சீலர். இந்த கன்சீலர் ஷேட் வந்து D5. இது வச்சுட்டு நான் வந்து டச்சப் பண்ணுவேன். இந்த மாதிரி ப்ரஷ் யூஸ் பண்ணி கண்ணுக்கு மட்டும் டச்சப் பண்ணுவேன். ஏன்னா நமக்கு ஃபுல் ஃபேஸ் டச்சப் பண்ண அவ்வளோ தேவை இருக்காது. பிகாஸ் நம்ம எப்படியோ இன்றைக்கி ஏசியில் தானே ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். அதனால் அவ்வளோ ஃபுல் ஃபேஸ் டச்சப் பண்ண தேவை இல்லை. மேக்கப் நல்லா தான் இருக்குது, ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது. ரொம்ப ஸ்வெட் ஆச்சுன்னா தான் நான் திருப்பி வந்து ஃபுல்லாக மேக்கப் போடுவேன். ஸோ இதுக்கு காட் ரேஸ் பை சம்மரில் வந்து எங்களுக்கு ஏசியில் ஷூட் பண்ணியிருக்காங்க. லக். ஆக்சுவலாக எனக்கு வந்து தெலுங்கில் வந்து புது சீரியல் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. பைலட் ஷூட்ஸ் பண்ணியிருக்கோம். பைலட் ஷூட்னால் வந்து ஃபஸ்ட்டு 6 எபிசோட்ஸ் வந்து பைலட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அது கிட்டத்தட்ட ஒரு மூவி மாதிரி ரொம்ப பெரிய பட்ஜெட்டில் எடுப்பாங்க. அந்த பைலட் ஷூட்ஸ் வந்து எங்களுக்கு வில்லேஜ் பேக்ரவுண்ட் இருந்தனால ஃபுல்லாக அவுட்டோர் ஷூட்டில் எடுத்தாங்க. மை காட், ஐ வாஸ் எக்ஸாஸ்டட். லைக் ரொம்ப டயர்ட் ஆகிடுச்சு எனக்கு. வீட்டுக்கு வந்து 2 நாள் என்னால் எந்திரிக்கவே முடியல, அவ்வளோ டயர்ட் ஆகிட்டேன் நான். கஷ்டப்படணுன்னா கஷ்டப்பட்டதான் லைஃபு. ஸோ அந்த மாதிரி நான் மைண்ட் செட் வச்சுக்கிட்டு ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு வந்தேன். அப்புறம் சாரி, உங்ககிட்ட பேசிட்டு நான் அப்புறம் என்ன பண்ணுறது தெரியல. சரி, ஓகே, ஐ பண்ணிட்டோம். அப்புறம் வந்து கேப்ஸில் வந்து அடிக்கடிக்கு பவுட்ரு போடுவோம்ல, லைக் ஸ்வெட் ஆகிறதுனால லைட்டாக ஸ்வெட் ஆகிடுச்சு. அப்போ நான் வந்து பவுட்ரு போட்டதுனால எனக்கு லைக் சீக் கட் எல்லாம் போயிடுச்சு. வேறு விடுங்க, போயிடுச்சு. அதனால் வந்து நான் நோஸ் கட், சின் கட் இன்னொன்று வாட்டி பண்ணுவேன். லைட்டாக தான், ரொம்ப டார்க்காக இல்லை. ஸோ அதனால் வந்து நமக்கு இன்னும் ஃபியூச்சர்ஸ் வந்து என்ஹான்ஸாக தெரியும்.
ப்ளஷ் வந்து மேக்கோடது ப்ளஷ் யூஸ் பண்ணுவேன். இது என்ன ஷேடுன்னு தெரியல. சம்திங் ஸ்ட்ரீட் ஒன்ல ஒரு ஷேடு. அதுக்கு இந்த மாதிரி ப்ளஷ். அப்புறம் ஹைலைட்டர் வந்து நமக்கு ஃபேஸ் அப்படி ஒரு மாதிரி அந்த ஃப்ரெஷ் லுக்காக க்ளோயிங்காக காட்டும். அதுக்காக வந்து ஹைலைட்டர் யூஸ் பண்ணுவோம். ஹைலைட்டர் இஸ் நத்திங் பட் என்னென்னா வந்து இது ஒரு ஷிம்மரி மாதிரி இருக்கும். காட்டுங்க, கிட்ட வாங்க, இது மட்டும் காட்டுங்க. இது ஒரு மாதிரி ஷிம்மர் மாதிரி இருக்கும் பாருங்கள், ஷைனாக தெரியும். ஸோ இது மாதிரி வந்து நம்ம யூஸ் பண்ணால் நம்ம ஃபேஸ் வந்து ஃப்ரெஷ்ஷாக அழகாக இருக்கும். அவ்வளோதான், டச்சப், சிம்பிள். அண்ட் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் என்னென்னா வந்து லிப்ஸ்டிக் போடுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வந்து லிப் லைனர் போடுவேன். லிப் லைனர் போடுறதுனால அந்த லிப்போட ஷேப் வந்து நல்லா என்ஹான்ஸ் ஆகும். ஓகே, 2 லிப்ஸ்டிக் யூஸ் பண்ணுவேன். மாமா எர்த்லேருந்து க்ரீமி மேட் லாங் ஸ்டே லிப்ஸ்டிக் ஷேட் நம்பர் பில்லோ நியூட். இது வந்து ஃபஸ்ட்டு போட்டுட்டு இது வந்து ஃபஸ்ட்டு போடுவேன்னா, அதுக்கு மேலே என்ன போடுவேன்னா வந்து இது கூட மாமா எர்த்தில் வந்து லைக் ஹைபிஸ்கஸ் நியூடு. இது வந்து மேலே சும்மா இப்படி பாருங்கள், இப்படி அவ்வளோதான். எப்படி இருக்கேன்? அழகாக இருக்கேனாக்கா? க்ளோஸ்அப் பாருங்களா? சரி, ஓகே. காஜல் போடுவோம். எதுக்கு எடுத்து வச்சுருக்காங்க? கீழே வந்துச்சு. மஸ்காரா மெபிலினோடது. ஸோ தட்ஸ் இட். இந்த வ்ளாகில் வந்து நான் எப்படி டச்சப் பண்ணுவேன், என்னோடய மேக்கப் ரூம் காட்டிட்டேன். அப்புறம் என்னோடய ஷூட்டிங் ஐட்டம்ஸ் என்னென்ன நான் எடுத்துகிட்டு வருவேன் வீட்டில் இருந்து, இதெல்லாம் காட்டலை. ஸோ அடுத்தடுத்த வ்ளாக்ஸில் வந்து என்னோடய ஷூட்டிங்காக நான் நிறைய வீடியோஸ் நான் வந்து எங்களோட யூடியூப் சேனலில் போஸ்ட் பண்ண போகிறேன். கண்டிப்பாக எங்களோட யூடியூப் சேனல் மறக்காமல் பாருங்கள். எங்கள் வீடியோஸ் எல்லாம் பாருங்கள். பழைய வீடியோஸ் நிறைய இருக்குது, நிறைய போஸ்ட் பண்ணியிருக்கோம். அதெல்லாம் செக் பண்ணுங்கள். இது வரைக்கும் பார்க்கலன்னா செக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட் அண்ட் லவ். பை பாய்.